ஆர் ராஜாமணி தாராவிலிருந்து வந்திருக்கிறேன். மறுபிறவி உண்டா? இதை பற்றி உங்களை கருத்தை கேட்கிறோம். மறுபிறவின்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் 7 பிறவி எடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். முன்பிறவியில் அவன் எப்படி நடத்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில் பிரதிபலன் அடைகிறான். இதுக்கு முந்தின பிறவியில் நல்லவனாக இருந்தான்னு சொன்னால் இந்த பிறவியில் என்ன செய்வான், அதுக்கு தகுந்த பாக்கியங்களும் அடைவான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இந்து மதத்தில் இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த மறுபிறவி இருக்குதா, மோட்சம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி இஸ்லாத்தில் இருக்குதா என்பதுதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு பிறவி தான். இப்போ எடுக்கிறோம்ல, நம்ம எடுத்திருக்கிற இந்த ஒரு பிறவி தான். இது போக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகத்தை கடவுள் ஒரு நாள் அழிப்பார். அது என்னைக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இஸ்லாம் சொல்லுகிறது. முகமது நபிக்கு கூட தெரியாது இத்தனாம் தேதி உலகம் அழியும் என்று. முகமது நபிட்ட கேட்கும் பொழுது இதை பற்றி அறிவு எனக்கு இல்லை, அது என் இறைவனுக்கு தான் தெரியும் என்று முகமது நபியே சொல்லிட்டான் இறைவன் குர்ஆன்ல. அதனால என்றைக்கு இந்த உலகம் அழியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகமும் அழியும் ஒரு நாள். இது பேசிக். இப்படி அழிந்த பிறகு கடவுள் என்ன செய்வார்னு கேட்டால், முதல் மனிதரில் துவங்கி அழிக்கும் போது வாழ்ந்தாங்க இல்லையா, அவ்வளவு பேரையும் ஒரு உத்தரவில் திரும்ப உயிராக்குவார். கடவுள் என்ன செய்வார், இப்போ எல்லாம் இறந்து போன பிறகு மொத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. திரும்ப உயிராக்கக்கூடிய தன்மை கடவுளுக்கு இருக்கிறது. அப்படி திரும்ப உயிராக்கி நம்ம எப்போ இறந்தாலும் சரி, இன்னைக்கு இறந்தாலும் சரி, 1,00,000 வருஷத்துக்கு முந்தி இறந்தாலும் சரி, உலகம் அழிக்கப்படுற அந்த தினத்தில் நம்ம இறந்தாலும் சரி, எல்லாரையும் கடவுள் எழுப்பி வைத்து அவரவருடைய நன்மை தீமைகளுக்கு தக்கவாறு அவருக்கு பரிசையோ தண்டனையோ கொடுப்பார். அவர் கொடுக்கிற பரிசுக்கு பேர் சொர்க்கம், அவர் கொடுக்கிற தண்டனைக்கு பேர் நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதில் நம்ம அறிவுக்கு எப்படி செத்து போனால திரும்ப உயிராக்குறது அப்படின்னு நமக்கு நினைக்க கூடாது. ஏன் கூடாதுன்னு சொன்னோம்னா, நம்மளை படைச்சதே அதிசயமானது, ரெண்டாவது படைக்கிற அதிசயம் கிடையாது. இப்போ நம்ம ஒருக்க வந்துட்டோம், இதே மாதிரி பார்த்துட்டு ரெண்டாவது படைக்கிற கஷ்டம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருந்த நம்மளை கடவுள் படைச்சிருக்கிறார். நம்ம எதுவுமே இல்லை. இப்போ 60 வருஷத்துக்கு 60 வயசு உள்ள ஒருத்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 70 வருஷத்துக்கு என்னவா இருந்தார், என்னவாவும் இருக்கலை. எங்கே இருந்தார், எங்கேயும் இருக்கலை. 30 வயசுக்காரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார், என்னவாவும் இருக்கலை. எங்கே இருந்தார், எங்கேயும் இருக்கலை, எதுவாகவும் இருக்கவில்லை. அப்போ எங்கேயும் இல்லாமல் எதுவாகவும் இல்லாமல் ஒருவரை முதல் தடவை படைக்கிறார்ல கடவுள். அவர் இப்போ ஒரு மாடல் கிடைத்து விட்டது. இன்னும் சொல்ல போனால், இன்றைய அறிவியல் பிரகாரம் ஒவ்வொரு உயிரினங்களையும் நமக்கு அதுக்குரிய அந்த கரு கிடைத்து விட்டது என்றால் உயிர்ப்பித்து விடலாம். ஜுராசிக் பார்க்குங்கிற அந்த படம் கூட அதை வச்சு தான் எடுத்தாங்க. ஜுராசிக் பார்க்குங்கிறது அந்த டினோசார்னு ஒரு உயிரினம் ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிந்து விட்டது. அதனுடைய ஏதாவது ஒரு மரபணு இன்றைக்கு கிடைக்குமையானால் அதை நவீன யுகத்தில் அதை கருவுரை செய்து அதன் மூலமாக அந்த பிராணியை உருவாக்கலாம் அப்படின்னு டினோசார் கிடைத்தால் அந்த பொருளுடைய ஒரு மரபணு ஏதாச்சும் ஒன்று கிடைத்து விடுமையானால் அதை வைத்து அந்த உயிரினத்தை திரும்ப என்ன செய்யலாம், உண்டாக்கிடலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிடைக்கலானா டினோசாருடைய இது கிடைக்காதனால கண்டுபிடிக்கல. படத்தில் செயற்கையாக செஞ்சு காட்டியிருக்கிறான், நெசமாக கண்டுபிடிக்கல. ஆனால் செயற்கை எதை வச்சு செய்கிறான்னு சொன்னால், ஒரு சயின்ஸை பேஸாக வச்சு தான் அந்த கதையை அவன் உண்டாக்கியிருக்கிறான். சயின்ஸ் பேஸ் என்ன, ஒரு உயிரினத்தினுடைய ஒரு மரபணு கிடைத்து விட்டது என்று சொன்னால், ஒரு சதை துண்டு கிடைத்து விட்டது என்று சொன்னால், அதில் ஏதாச்சும் ஒரு முட்டை கிடைத்து விட்டதுன்னு சொன்னால், அதில் உள்ள ஒரு மரபணு கிடைத்தால் போதும், அதை வச்சு உண்டாக்கி விடலாம். நீங்கள் 10 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்க, ஒரு ஊரணி காஞ்சி போயிருக்கும். 10 வருஷத்துக்கு மழை பெய்யும், பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாரத்தில் மீன் நிற்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அழிஞ்சு போச்சு, அந்த ஊரில் மழையே பெய்யலை, வெயில் கொளுத்தோன்னு கொளுத்துது, காஞ்சி போச்சு, பாலமாக வெடிச்சு போச்சு. அந்த குளத்தில் மழை பெய்த உடனே வானத்திலிருந்து மீனுமா இறங்குனுச்சு, மீன் இறங்கலை. அதில் தான் அந்த ஜீவன்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிறகு கூட மழை பெய்யுமையானால் அதிலிருந்து அந்த உயிரினங்கள் வளர்த்து மீன்கள் பெருகி விட்டு அந்த இனங்கள்லாம் விட்டு பார்க்குறோம். இப்படி எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கும் பொழுது நம்மளை அழிச்ச பிறகு இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானிகள் சொல்கிறான், மனிதனுடைய அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, மனிதனுக்கு வால் இருக்குது சின்னதாக, வளர்ந்தா பெருசாக இருந்தால் மிருகமாக போயிடுவோம். சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு என்ன செய்யுது, எல்லாத்துக்குமே தொட்டு பார்த்து அவங்கவுங்களுக்கு வால் இருக்கிறது தெரியும். சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் இருக்கும். அந்த வால் பகுதி மட்டும் அழியவே அழியாது. அதில் தான் மனிதனுடைய எல்லாமே அடங்கி இருக்குது என்று சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அதில் உள்ள அந்த அணு மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதான் மனுஷன். அப்படி குளோனிங் பண்ணிவிடலாம், அப்படி ஜெராக்ஸ் எடுத்தோம்னா எடுத்துவிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஆனால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடக்கப்பட்டவன் அது எரிச்சாலும் அது சாவாது.
அப்படியான ஒரு அடிப்படையில் எல்லாருடைய அந்த இந்த ஜீவ அணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அழிக்கப்படாமல் இருக்கிறது. அதை வைத்து கடவுள் உண்டாக்கிவார்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அதே மாதிரி தான் இஸ்லாம் சொல்லுது, கண்டிப்பாக இந்த உலகம் அழியும். உலகம் அழியுங்கிறது விஞ்ஞானபூர்வமாக உள்ளதுதான். ஏன் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, எல்லா கோள்களுமே அதனுடைய ஈர்ப்பு சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. சூரியனுடைய லைஃப் இவ்வளவு தான், இனிமே சந்திரனுடைய லைஃப் இவ்வளவு தான். அதனுடைய ஈர்ப்பு சக்தி கூடவோ குறைவோ செஞ்சால், இப்போ இழுத்து பிடிக்கிறதுல பூமி சந்திரன் இழுக்குது, சந்திரனை பூமி இழுக்குது. பேலன்ஸாக இருக்கும் ரெண்டு காந்தத்துக்கு மத்தியில் இரும்பை வச்சு பேலன்ஸாக இழுத்தா அந்த இரும்பு அப்படியே நிற்கும். ஒரு பக்கம் கூடி போச்சுன்னு வைங்க, போய் முட்டிடும். ஒரு பக்கம் கூடி விட்டால் ரெண்டு மோதி விடும். அப்போ சூரியனும் சந்திரனுக்கும் உரிய, பூமிக்கும் சூரியனுக்கும் உரிய ஈர்ப்பு சக்திகளில் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இரண்டு கோள்களும் ஒன்னோட ஒன்று முட்டுனுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு உலகம். அப்படி ஆகும்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக ஈர்ப்பு சக்தி குறைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாள் என்ன செய்யும், ரெண்டுடைய ஈர்ப்பு சக்திகளும் குறையும் பொழுது ஒன்றோடு ஒன்று கோள்கள்லாம் மோதி சுக்குநூறாக செதறி போய்விடும். இப்படி குரானில் இருக்குது. சுக்குநூறாக செதறும், மலைகள்லாம் தூள் தூளாக போகும், பஞ்சாக போகும் என்றெல்லாம் குரானில் இருக்குது உலகம் அழியும் போது. அப்போ இது நடக்குங்கிறது சயின்டிஃபிக்காகவும் உலக அழியும்னு ஒத்துக்கிறான். சயின்டிஃபிக்காகவும் மனிதனுடைய ஜீவனுன்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறான். கடவுள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவ்வளவு பேரையும் கடவுள் உயிராக்குவார். உயிராக்கி, நீ இந்த உலகத்தில் என்ன பண்ண, ஆட்டம் போட்டியில் உனக்கு இந்த உலகத்தில் ஒரு வாய்ப்பு தந்தேன், நல்லவன நடக்கிற வாய்ப்பு தந்தேன், நீ திருடுன, ஏமாத்தின, மோசடி செஞ்ச, உனக்கு மேலே ஒருத்தன் நான் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக உன்னை தண்டிப்பேன். இந்த மறுமை, இதுக்கு பேர் இஸ்லாத்தில் இதுக்கு பேர் என்ன என்றால் மறுமை, மறுபிறவி இல்லை, மறுமை என்று நாங்கள் சொல்லுவோம். மறுமை வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை நம்புறது எதுக்கு இஸ்லாம் நம்ப சொல்லுது? இதை நம்பினா எல்லாரும் நல்லவனாக இருப்போம். கெட்டவனாக இருந்தானா அவன் சரியாக நம்பலான்னு அர்த்தம். முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான். அவன் கெட்டவனாக இருந்தான்னு சொன்னால் சரியாக நம்பலன்னு அர்த்தம். இப்போ நான் திருட போகிறேன்னு வைங்களேன், ஆஹா திருடிடும், போலீஸை ஏமாத்திடலாம், சட்டத்தை ஏமாத்திடலாம், அரசாங்கத்தை ஏமாத்திடலாம், வரி கொடுத்தவனை கூட ஏமாற்றி விடலாம். அவனை ஏமாற்ற முடியுமா? அவன்கிட்ட எல்லாம் ரெக்கார்ட் ஆகுத, அனைத்தும் பதிவாகிறத. இதுக்கு நிறுத்தி வச்சு கடவுளை என்னை கேள்வி கேட்பாரு, நீ நெருப்புல போட்டு காலாகாலத்துக்கு என்னை வெந்து சாக விடாமல் வெந்து வேக வச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்படியான தண்டனை எனக்கு தாங்க முடியாத என்று ஒரு வாழ்க்கையை நம்பினால் நான் திருட மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அப்ப தப்பு செய்வதை மனிதன் எப்ப விடுவான் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஏமாற்ற முடியறனால தப்பு செய்யறான். எதை தைரியத்தில் செய்யறான்? என்னடா செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, நீதிபதியை விலைக்கு வாங்கி விடுவோம், போலீஸை விலைக்கு வாங்குவோம், அரசாங்கத்தை விலைக்கு வாங்குவோம், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் எல்லா தீமைகளையும் மனுஷன் செய்கிறான். ஏமாற்ற முடியாத ஒரு சூப்பர் பவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய கண்களில் எதுவும் மறையாது என்று நினைத்தால் நம்ம தப்பு செய்வோமா? அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கிறது அப்படி நம்ம நம்பினோமையானால், கொலை, கொள்ளை, விபச்சாரம், சூது, இப்போ தண்ணி அடிக்கிறது எல்லாமே எந்த தீமையும் யோசிப்போம், ஆகா கடவுள் பார்க்குறாரு, கடவுள் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுவது வந்து மனிதர்களுக்கு நல்லது. முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு இதை நம்பாதவன் இருக்கிறான். பேருக்கு முஸ்லீம் தான் தண்ணி அடிக்கிறான், இவன் நம்பினா தண்ணி அடிப்பானா? முஸ்லீம் சொல்லிட்டு சீட்டாடுறான், முஸ்லீம் சொல்லி விபச்சாரம் பண்ணுறான், முஸ்லீம் சொல்லிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறான். அட இதெல்லாம் அல்ல கேட்பானா, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறான், இதெல்லாம் கொஸ்டின் பதில் கொடுக்கணுமே என்று பயந்தால் செய்ய மாட்டான். யாருக்கு இந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அவர்கள் அதுக்கு தகுந்தவர் நல்லவர்களாக இருப்பார்கள். யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் இஷ்டப்படி ஆட்டம் போடுவார்கள். இப்படி எல்லாரும் இதை நம்பி விட்டார்கள் சொன்னா, கடவுள் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த உலகத்தில் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிக்க முடியாது, உலகத்தில் தப்பிக்கலாம், கடவுள் தப்பிக்க முடியாது என்கிற ஒரு பாடத்தை சொல்லி மதுவில மூழ்கி கொண்ட மக்களை நபிகள் நாயகம் திருத்தினாங்க. விபச்சாரமே வாழ்க்கை இருந்த மக்களை திருத்தினார்கள். தனக்காக வாழ்ந்த மக்களை அடுத்தவருக்காக வாழக்கூடியவர்களாக மாற்றினார்கள். இது எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை ஆழமாக பதிகிறதோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இது நம்ம அருமை. ஆனால் மறுபிறவி இருக்கான்னு கேட்டால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கிறல. 7 ஜென்மம் முடிஞ்சு வச்சுக்கிறான், அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறது சொல்லுதுன்னா, அது விமர்சிக்கிறா சொல்லுது, கேட்டதுனால தான் சொல்கிறான். தத்துவ ரீதியாக ஒரு தத்துவம் சரியான கேட்கும்போது சொல்லித்தான் ஆகணும். அந்த அடிப்படையில் மத விமர்சனம் நடத்திக்கிறக்கூடாது. மறுபிறவின்னா என்னன்னு கேட்டால், ஒருத்தர் முந்தின பிறவியில் ஒரு நாயாக இருந்தார்னு வைங்களேன், இந்த பிறவியில் மனுஷனாக மாறுறாரு, அப்படி தான் இவர் மனுஷனாக இருக்காருன்னு வைங்களேன், இவர் செஞ்ச தீமைக்கு தவிர வேற ஒன்றா மாறுறாருங்கிறோம். இந்த மறுபிறவின்னு இருக்குமையானால் உலகத்தில் அந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடவே கூடாது. இப்போ மொத்தமாக 1 லட்சம் உயிரினம் இருந்துச்சுன்னு வைங்க, 1 லட்சம் இருந்தால் திரும்பி 1 லட்சம் தான் மறுபடியும் இருக்கணும், மறுபிறவிண்டா. அந்த 1 லட்சம் மாறு, ஆடு 100, மாடு 100, கழுத 100, குதிரை 100, மனுஷன் 100 இருந்தாங்கன்னு வைங்க, இவ்வளவு நம்பிக்கை வந்து எண்ணிக்கை வந்து கூட மறுபிறவிண்டா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு உயிராக இருந்தது இன்னொரு உயிராக மாறுது என்று சொன்னால் எண்ணிக்கை கூடக்கூடாது. ஆனால் மக்கள் தொகை எவ்வளோ பெருகி இருக்கிறோம்? இன்றைக்கு வந்து 700-800 கோடி உலகத்தில் இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 120 கோடி மக்கள் இன்றைக்கி இருக்கிறோம் இந்தியாவில்.
பாகிஸ்தானு பங்களாதேஷ் இந்தியாவில் சேர்ந்து இருந்துச்சே, அதையும் சேர்த்து பழைய இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் பாரதியார் பாட்டு படிக்கிறார் 30 கோடி முகமுடைய ஆளுங்கிறார். இந்தியாவுடைய மக்களுக்கு 30 கோடி முகம் இருக்குது, 30 கோடி மக்களுங்கிறார். அவர் சொன்ன இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்துச்சு. அவர் பாட்டு படிக்கும்போது பாகிஸ்தான் பிரியலை இல்லை. பாரதியார் பாட்டு படிக்கும்போது பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்துச்சு. இந்த பங்களாதேஷ் இந்தியாவில் தான் இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்த நாட்டில் உள்ள ஜனத்தொகை எவ்வளோன்னு கேட்டால் 30 கோடின்றார் பாரதியார். இப்போ ரெண்டையும் சேர்த்தா 200 கோடி. அப்போ 30 கோடி பேர் அன்றைக்கி இருந்தாங்கன்னு சொன்னால் மறுபடியும் 30 கோடி தானே வந்திருக்கணும். மறுபடியும் அதுக்கு பிறகு 30 கோடி தானே வந்திருக்கணும். அதுக்கு பிறகு 30 கோடி தானே இருக்கணும். அப்போ எல்லாமே கூடியிருக்கு. மனுஷன் கூடியிருக்கிறான், ஆடு எண்ணிக்கை கூடியிருக்கிறது, கோழி எண்ணிக்கை. கோழி அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு கோழி வாங்க போனால் கோழி பஜாரில் கிடைக்காது. இன்றைக்கி லாரியில் கொண்டாந்து இறக்குறாங்க. நவீன முறையில் உற்பத்தி பண்ணி எத்தனை டன்னு வேணும்னு கேட்குறான் கோழி. அப்போ எல்லாமே கூடியிருக்கிறது. எல்லா ஜீவன்களுமே எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ மறுபிறவி இருக்குமே. ஆனால் இப்படி எப்படி பெருகும்? 1,00,000 பேருக்கு 1,00,000 தானே வரணும். மீதி 10 லட்சம் எங்கே வந்துச்சு? அப்போ அவங்கவுங்க தனித்தனியாக தான் பிறவி எடுக்கிறாங்க. ஒன்றிலிருந்து கொண்டு வருவதாக இருந்தால் அந்த எண்ணிக்கை ஒரே பேலன்ஸாக இருக்கணும். உலகத்தில் உள்ள மொத்த உயிரினங்கள் எண்ணிக்கை 10 கோடி. அப்போ அதுதான் இப்போவுமே இருக்கணும். இப்போ 10 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 10 கோடின்னு இருந்தால் தான் சரியாக வரும். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இறைவனுடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடவுள் ஒரு ஜோடி தான் படைச்சார். மனிதனில் கூட ஒரு ஜோடி தான் படைச்சார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். அவங்களுக்கு பிறந்தால்தான் நம்ம எல்லாரும், நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு நம்பிக்கையை ஏற்று நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம். நீங்கள் வேறு நம்பிக்கையில் இந்துவாக இருக்கிறீங்க, இன்னொருத்தர் இன்னொரு நம்பிக்கையில் பௌத்தராக இருக்கார், கிறிஸ்தவராக இருக்காரே தவிர உனக்கு அப்பன் யார் உனக்கு அப்பன் யாருன்னு போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கடைசியில் ஆதமில் போய் முடியும். ஒரு இந்துவும் ஆதமுடைய பிள்ளை தான் ஆதாம், ஒரு முஸ்லீமும் ஆதமுடைய பிள்ளை தான், ஒரு கிறிஸ்தவரும் ஆதம் அல்ல அண்ணன் தம்பி அப்படி பேருமே. பிறப்பால் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த வழித்தோன்றல்கள் ஆகுது. அப்போ ஒரு ஜோடி தானே முதல்ல படைச்சாரு. அப்படி தானே ஆட்டிலையும் ஒரு ஜோடி படைச்சாரு, அதானே பெருகி இருக்கிறது. மாட்டிலையும் ஒரு ஜோடி தானே படைச்சாரு. ஒவ்வொரு ஜீவன்லையும் ஒரு ஜோடி தான் படைச்சிருக்கும் பொழுது மொத்தத்தில் எல்லாத்திலையும் ஒரு ஜோடிங்கும் போது அந்த கணக்கில் இப்போ இருக்குது இல்லை, எங்கேயும் இருக்குது. அப்போ மறுபிறவியாவில் நம்ம எடுக்கிறோம், தனித்தனியாக தான் எடுக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது மறுபிறவின்னா நான் மறுபிறவி எடுத்தேன்னு வைங்களேன், நான் என்னவா இருந்தேன் எனக்கே தெரியல. கடவுள் தண்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் மாதிரி தான் தண்டிக்கணும். நான் இந்த தப்பு செஞ்சக்கான இப்படி வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு நான் போன பிறகு நான் என்னவா இருந்தேன் எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. அடுத்த பிறகு நான் என்னவா இருப்பேன் தெரியல. நம்ம அப்படி எடுத்தோம், நமக்கு யாவும் இல்லை. நமக்கு யாவும் வந்தாலும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். இந்த ஒரு காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்படிலாம் கிடையாது. ஒரே பிறவி திரும்ப எழுப்புது, அவ்வளோதான். ஒரு மரணம் திரும்ப எழுப்புதல், இந்த ரெண்டோட இஸ்லாம் முடிச்சிருது. 7 வகை இல்லைன்னு சொல்லுது. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையில் என்னன்னு கேட்டால் மறுபிறவி இருக்கான்னு தான் கேட்குறீங்க. அது இல்லை. ஆனால் சொர்க்கம் நரகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எதன் அடிப்படையில் என்று கேட்டால் மனிதன் செய்கிற நல்ல செயல்களுக்கு சொர்க்கம், கெட்ட செயலுக்கு நரகம். நரகம் என்றால் நெருப்பு. நெருப்பில் போட்டு இந்த காலகாலத்துக்கு போட்டுருவார், வெந்துக்கிட்டே இருப்போம். தோல் கருவுனோடனே மறுதோல் மாற்றுவார் கடவுள். அது எரிஞ்சிக்கிட்டே இருப்போம். வேதனையை சாகவும் மாட்டோம், எரிஞ்சு செத்துட்டாலும் முடிஞ்சு போயிடும். நரகத்தில் போடப்பட்டால் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான ஒரு சூப்பர் பவராக நான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பயந்து ஒழுங்காக நடந்துக்க. இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொன்ன முக்கிய செய்தி. இது இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த மோட்சம் இந்த மாதிரியான மோட்சம் இருக்கிறது.